வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ் யூனிட் 1 டாபிக் 2 த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதில் ஷேக்ஸ்பியர் லைஃப் அண்ட் அவருடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரியும், உலகத்தோட தலை சிறந்த ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ரைட்டர். இவர் பிறந்தது 23 ஏப்ரல் 1564 இங்கிலாண்டில் அவோன், அதாவது வார்விக்ஷயர் அப்படிங்கிற ஏரியாவில் அவோன் அப்படிங்கிற ஒரு ரிவர் ஒன்று ஓடுது. அந்த ரிவருடைய கரையோரமாக ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 23 ஏப்ரல் 1564 அந்த டைமில் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா ஜான் ஷேக்ஸ்பியர், அம்மா மேரி ஆடன். ஜான் ஷேக்ஸ்பியர் அந்த ஊரில் ஒரு நல்ல வியாபாரி அண்ட் அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன். கொஞ்சம் வசதியான குடும்பமாகவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 7 வயசில் இவரை ஃப்ரீ கிராமர் ஸ்கூலில், லோக்கலில் இருக்கக்கூடிய கிராமர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்றாங்க. அங்கே க்ரீக், லாட்டின், அரித்தமெட்டிக் இதெல்லாம் கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல செல்வ செழிப்பாக இருந்த இவருடைய குடும்பம் கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டத்தில் மாட்டிக்குது. அப்படி இருக்கும் பொழுது 14 வயசில் அந்த ஸ்கூலை விட்டு இவர் வெளியில் வந்துடுறாரு. தன்னுடைய 19வது வயசில், ஹட்சன் புக்கில் அப்படி தான் இருக்குது, அதாவது 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 19வது வயசில் ஆன் ஹேத்தவே, தன்னை விட 8 வருஷம், அதாவது 26 வயசு கொண்ட ஆன் ஹேத்தவே அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ண 6 மாதத்தில் இவங்களுக்கு சுசன்னா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க மேரேஜ் அப்போவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து ஜூடித் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஹேம்னட் அப்படிங்கிற ஒரு பையனும், இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், இந்த 2 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து, அதாவது 1587 தன்னுடைய லோக்கல் டவுனான ஸ்ட்ராட்ஃபோர்டை விட்டு லண்டனில் போய் செட்டில் ஆகிறாரு. இந்த கொஞ்சம் வருஷம் அப்படிங்கிறது, அதாவது 1582 இவருக்கு மேரேஜ் ஆகுது. 82 to 87 வரைக்கும் அந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து கிராமத்தில் தாமஸ் லூசி அப்படிங்கிற ஒருத்தருடைய கார்டனில் போயிட்டு மானை வேட்டையாடி இருக்கிறாரு. அந்த மானை வேட்டையாடினதுனால இவரை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஜெயிலில் போடுறாங்க. அப்புறம் தலைமறைவாக கொஞ்ச காலம் இருக்கிறார். இதெல்லாமே சொல்லப்படக்கூடிய கதைகள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் பொழுது சொல்லப்படக்கூடிய கதைகள். இதுக்கு எது எப்படின்னாலும் 1587 தன்னுடைய சொந்த கிராமமான ஸ்ட்ராட்ஃபோர்ட்லேருந்து லண்டனில் போயிட்டு செட்டில் ஆகிறதா தான் ஹட்சன் தன்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கில் பதிவு பண்ணியிருக்கிறார். அங்கே லண்டன் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தேட்டர்களில் ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ஹோல்டராகவும், அது ஹார்ஸ் ஹோல்டர் அப்படின்னா தேட்டருக்கு வரக்கூடிய வசதியானவங்களாம் குதிரையில் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த குதிரையை குதிரை லாயம் வெளியில் இருக்கும், அங்கே கட்டி வைப்பாங்க. அந்த குதிரைகளை பராமரிக்கிறவராகவும் இருக்கிறாரு கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தேட்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்து அங்கே அவர் ஆக்டர் ஆகிறாரு. ஆக்டர் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நாள் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபைனலாக ஒரு ப்ளே ரைட்டாகவும் தன்னை மாற்றிக்கிறாரு. இவர் ப்ளே ரைட் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது யாருடைய இதுன்னா, யூனிவர்சிட்டி விட்ஸ் பீக்கில் இருந்துருக்காங்க. அதாவது மார்லோ, தாமஸ் நாஸு, கிட்டு, தாமஸ் லாட்ஜு, ராபர்ட் கிரீன், பீல், இவங்க எல்லாமே அந்த ட்ராமாட்டிக் ஃபீல்டில் எலிசபெத்தன் ஏஜில் பீக்கில் இருக்கிறாங்க. அந்த டைமில் இவர் தன்னை ஒரு ப்ளே ரைட்டாக நிலைநிறுத்திக்கிறதுக்காக தன்னுடைய அந்த ஜீனியஸ்னஸை ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரு. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி 24 வருஷம், அதாவது 1588 ஆரம்பித்து 1612 வரைக்கும் 24 இயர்ஸ் அந்த ட்ராமா ஃபீல்டை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு. 16th செஞ்சுரியுடைய லாஸ்ட், அதாவது 1588 பார்த்திங்க அப்படின்னா 1600 வரைக்கும், அது ஒரு 12 வருஷம். 1612 அதில் ஒரு 12 வருஷம், மொத்தம் 24 வருஷம் 17th செஞ்சுரியினுடைய ஆரம்பகட்டம். இந்த 24 வருஷமும் வருஷத்துக்கு 2 ட்ராமா அப்படிங்கிற வீதம் கிட்டத்தட்ட 37 நாடகங்களை எழுதுகிறார். 37 நாடகங்களையும் தன்னுடைய ஜீனியஸை நிரூபித்து எழுதுகிறாரு. இது மூலயமா அவருக்கு என்னென்னா, நல்ல பேர், புகழ், பணம் நிறைய சம்பாதிக்கிறாரு. நல்ல சம்பாத்தியம், குயின் வரைக்கும் நல்ல பேர் புகழ் வாங்குகிறாரு. அதனால் தன்னுடைய சொந்த ஊர்லேயும் லண்டன்லேயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறாரு.
குளோபு, பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிற இந்த 2 தியேட்டர்லேயும் ஷேர் ஹோல்டர் ஆகிறாரு. இப்படியெல்லாம் ட்ரமாட்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய லைஃப் நல்லபடியாக வருது. அவருடைய ஒர்க்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நான் ட்ரமாட்டிக் பொயட்ரிஸ் 2 எழுதுகிறாரு. வீனஸ் அண்ட் அடோனிஸ் அப்படிங்கிறதும் லுக்ரீஸ் அப்படிங்கிற 2 நான் ட்ரமாட்டிக் பொயட்ரிஸ் எழுதியிருக்கிறாரு. 154 சானட்ஸ் எழுதியிருக்கிறார். சானட்ஸ் 154, அதில் 126 சானட்ஸும் யாரை பற்றின அட்ரஸ் பண்ணது அப்படின்னா ஒரு மேனை பற்றியும், ரிமைனிங் 28 சானட்ஸும் ஒரு உமனை பற்றியும் அட்ரஸ் பண்ணுறதாக சொல்கிறாங்க. 37 நாடகங்கள் எழுதியிருக்கார். அது போக இவருடைய ட்ரமாட்டிக் கேரியரை கிரிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பீரியட்ஸாக, அந்த 24 இயர்ஸ் பீக்கில் இருந்தார் இல்லையா, அந்த 24 இயர்ஸை 4 பீரியட்ஸாக பிரிக்கிறாங்க. 1588 1593 வரைக்கும் ஃபஸ்ட்டு பீரியட். இந்த பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் இயர்லி காமெடிஸ், அதாவது ஆரம்ப கட்டம் இல்லையா, ஆரம்பத்தில் எழுதும் பொழுது எல்லாருக்குமே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை தான் பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் சில காமெடிஸ்லாம் எழுதிட்டு வந்திருந்திருக்கிறாரு. 1594 to 1600 வரைக்கும் செகண்ட் பீரியட் அப்படிங்கிறாங்க. இந்த பீரியடில் கொஞ்சம் வெல் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கிரேட் காமெடிஸ் எழுதுகிறாரு. க்ரானிக்கல் ப்ளே அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக சில பிளேஸ்லாம் எழுதுகிறாரு. 1601 1608 வரைக்கும் தேர்ட் பீரியட். இந்த பீரியடில் நிறைய ட்ராஜடிஸ், நல்ல கிரேட் ட்ராஜடிஸ் எழுதுகிறாரு. அப்புறம் பிட்டர் காமெடிஸ், சோம்பர் அண்ட் பிட்டர் காமெடிஸ், கொஞ்சம் சோகமான விஷயங்கள்லாம் எழுதுகிறாரு. 1608 1612 வரைக்கும் ஃபோர்த் பீரியட். இந்த பீரியடில் லேட்டர் காமெடிஸும் ட்ராமாட்டிக் ரொமான்ஸஸும் இவர் எழுதுகிறாரு. இந்த 4 பீரியட்ஸில் என்னென்ன ட்ராமாஸ்லாம் எழுதியிருக்கிறார், அந்த 37 பிளேஸ் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1588 1593 வரைக்கும் ஃபஸ்ட்டு பீரியட். இந்த பீரியட் தான் எக்ஸ்பெரிமெண்டல் பீரியட். இதில் ஹென்ரி தி 6th பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, ஹென்ரி தி 6th 3 பார்ட் எழுதுகிறாரு. அடுத்தது டைட்டஸ் ஆண்ட்ரோனிகஸ், லவ்ஸ் லேபோஸ் லாஸ்ட், த ட்ரூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரானோ, த காமெடி ஆஃப் எரர்ஸ், மிட்சமர்ஸ் நைட்ஸ் ட்ரீம், ரிச்சர்ட் த தேர்ட், ரோமியோ அண்ட் ஜூலியட். இந்த 10 நாடகங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பீரியடில் எழுதுனது. அடுத்து 1594 to 1600 வரைக்கும் செகண்ட் பீரியட். இந்த பீரியட் கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் சில ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் காமெடிஸ் எழுதுகிறாரு. ரிச்சர்ட் த செகண்டு, கிங் ஜான், த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஹென்ரி தி 4th பார்ட் 1, ஹென்ரி தி 4th பார்ட் 2, ஹென்ரி தி 5th, த டாமிங் ஆஃப் த ஷ்ரூ, த மெரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சோர், மச் ஆடோ அண்ட் அபவுட் நத்திங், ஆஸ் யூ லைக் இட், 12th நைட் அப்படிங்கிற 11 பிளேஸ் எழுதியிருக்காரு. அடுத்தது 1601 1608 வரைக்கும் தேர்ட் பீரியட். இந்த பீரியட் கிரேட் ட்ராஜடிஸ் எழுதியிருக்கிறாரு. இதில் ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், மெஷர் ஃபார் மெஷர், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசிடா, ஒத்தல்லோ, கிங் லியர், மேக்பெத், ஆண்டனியோ அண்ட் கிளியோபெட்ரா, கரோனெலியஸ், டிமோன் ஆஃப் ஏத்தன்ஸு. இந்த டிமோன் ஆஃப் ஏத்தன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்காக இருக்குது. அடுத்தது 1608 1612 வரைக்கும் ஃபோர்த் பீரியட். இந்த பீரியடில் ட்ராமாட்டிக் ரொமான்சஸ் எழுதுகிறாரு. சிம்பிள்லைன், த வின்டர்ஸ் டேல், த டெம்பஸ்ட், பெரிக்கல்ஸ், ஹென்ரி த 8th. இந்த லாஸ்ட் 2மே பார்ட்டாக தான் எழுதியிருக்காரு, அதுவுமே அன்ஃபினிஷ்டு தான். இந்த லாஸ்ட் 2 பிளேஸ் யார் ஃபினிஷ் பண்ணுறான்னா இவருடைய கண்டெம்பரரி ட்ராமாட்டிஸ்ட், இவருடைய ஃப்ரெண்டும் கூட ஜான் ஃப்ளெட்சர் அப்படிங்கிற ட்ராமாட்டிஸ்ட், அவர் தான் அதை ஃபினிஷ் பண்ணுறாரு. இவருடைய ட்ராமாஸினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹையான வெக்காபுலரிஸ் இவருடைய ட்ராமாஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டான லாங்குவேஜ், ஏன்னா பேசிக்காக பொயட்ரியும் எழுதக்கூடிய ஒரு மனுஷங்கிறதுனால லாங்குவேஜை நல்லாவே யூஸ் பண்ணுறாரு. ரிச் பீப்புளுக்கும் புரிகிற மாதிரி, நார்மல் பீப்புள்ஸுக்கும் புரிகிற மாதிரி தன்னுடைய ட்ராமாஸை எல்லா மட்டத்துக்கான மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்த மார்லோலாம் அந்த டைம், பிளேஸ், ஆக்ஷனுங்கிற இந்த 3 யூனிட்ஸை விட்டு கீழே இறங்கவே இல்லை. அதை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் அந்த ரூல்ஸை எல்லாம் உடச்சி எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ட்ராமாஸை எல்லா மட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அதனால தான் இவர் ரொம்ப ஃபெமிலியர் ஆனார். கிட்டத்தட்ட 15,000 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார். 15,000 வேர்ட்ஸ், விதவிதமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த லாங்குவேஜில் நல்ல டெப்னஸ் இருந்தது. அடுத்தது நிறைய வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், சீன்ஸ், சிச்சுவேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இவருடைய ட்ராமாஸில் இருந்தது. காமெடி, ட்ராஜடி அப்படிங்கிற 2 ஜானர்லேயும் நல்ல
ஃபுல் ஃப்ளெட்ஜாக நல்ல ஓவர் ஜீனியஸ்டாக இருந்தார். இவருடைய ட்ராமாஸில் ஹியூமனிசம், டாலரன்ஸ், லவ் ஆஃப் லைஃப் எல்லா தீம்ஸுமே இருந்தது. இவருடைய கோட்ஸ் தான் நிறைய ரைட்டர்ஸ் நிறைய லிட்ரேச்சரில் உலகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆடியன்ஸ்க்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தேட்டரில் அவங்களுக்கு என்ன புரியுமோ அதை கொடுத்தாரு. ஃபோலியோஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், அதாவது ஃபோலியோஸ் அப்படிங்கிறது ஒர்க்ஸை ஒரு தொகுப்பாக, ஃபோலியோஸ் அப்படிங்கிறது தொகுப்பு 4 தொகுப்பாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோலியோ வந்து பப்ளிஷ் ஆனது 1623லையும், செகண்ட் ஃபோலியோ 1632லையும், தேர்ட் ஃபோலியோ 1663லையும், ஃபோர்த்து ஃபோலியோ 1685லையும் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஷேக்ஸ்பியருடைய டெத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து 1612லையே தன்னோட ட்ராமாட்டிக் கேரியரை முடிச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகிட்டார். 1616ல் இறந்துடுறாரு. தேங்க்யூ.